தூய்மன் பிறந்தார். சரி. இரண்டாவதாக இந்த அருங்கிலியால் பத்தினி ரகுபதால் நான் பிறந்தேன். ஓஹோ என்னுடன் சேர்ந்து ஒரு வில் பிறந்தது. ஒரே ஒரு சந்தேகம், எப்படி அந்த அக்கினி வேள்வியில் நீ உதித்தவள் தான் தானே இப்படி தக தக தகன்னு அப்படியே ஆகட்டும் தாயே. அப்படி என்னுடன் சேர்ந்து ஒரு வில் பிறந்தது. வில் பிறந்த உடனே ஒரு சொல் பிறந்தது. அந்த சொல்லுக்கான அர்த்தம், அந்த சொல் கொலினி என்கின்ற சொல். கொலினி என்றால் அம்மா, கொலினிக்கு என்பது அர்த்தம் கொல்ல பிறந்தவள் என்று அர்த்தம். கொல் நீ நீ ஆகட்டும். அப்படி என்றால் கொல் நீ கொல்ல பிறந்தவள் ஆகட்டும் அப்படி என்று ஒரு அர்த்தம். அப்படி நான் பிறந்து என்னை யாருக்கென்று பிறக்க செய்தார்? எனக்கின்றே. சீ ஏங்க கவுண்டர், இதெல்லாம் நியாயமா? நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமா? எனக்குன்னே தான் பிறகு வச்சிருக்காங்க. உன்னை போயிட்டு ஐயோ கடவுளே, செத்து கூட போயிரும். நாங்க உங்களை மாலை முடித்து என்னை யாருக்கென்று பிறக்க செய்தார்? கைப்பிடித்தாரே கணவர். என்னை யாருக்கென்று பிறக்க செய்தார்? யாருமா? என்னை சின்னஞ்சிறு வயதில் இருந்து சோறொருவா பாலொருவா ஊட்டும் பொழுதெல்லாம் உன்னை மனமடிப்பவர் பாரு பள்ளிப்பட்டி பார். ஆனலக அர்ஜுன மன்னருக்கென்றே என்னை சொல்லி சொல்லி வளர்த்தார். என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணல்லவா நானும். சின்ன வயசுல எதுவும் தெரியாது. ஒரு 18 நீண்ட தக்க பருவம் அங்கே ஆனவுடனே எனக்கென்று பிறந்தவர் ஆனலக அர்ஜுன மன்னன் என்று சொல்லி என் மனதால வைத்து வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு தினத்தில் பாஞ்சால தேசத்திற்கு ஒரு நிகிதம் நிருபம் வந்தது. எப்படி? எப்பேற்பட்ட நிருபம்? பாண்டவர்கள் ஐவரும் மடிந்து விட்டார்கள். ஒரு போன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன்ல. சுயவரத்துக்கு நான் என்ன பேசிருக்கேன், நீ என்ன பேசிருக்கிற? சரி விடுமா, ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஆமா, அப்படி பாண்டவர்கள் மடிந்து விட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி. செய்தியை பார்த்த உடனே இந்த மங்கையாகப்பட்டவன் அழுந்து புலம்பினேன். அழுது புலம்பினீர்கள். சரி. அப்பொழுது என் அண்ணன் இருக்கிறார் அல்லவா, அம்மா நீ அவருக்கென்று பிறந்தவள், அவர் எங்க உன்னை விட்டுட்டு சாவ போறாரு, அதனால நீ ஒன்று கவலைப்படாத, உன் தந்தையார் இடத்துல நான் சொல்றேன் அப்படி என்று சொல்லி என் தந்தையாரும் என் அண்ணன் மாயவரும் 2 பேரும் சேர்ந்து இவங்க பேசிக்கிட்டாங்க. எப்படி என்றால், எப்படி இங்க பாருங்க, பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலராஜன் பெற்ற மகள் பாஞ்சாலி. ஏன்னா பாண்டவர்கள் இருக்கிறாங்களே இல்லையா, அந்த அந்த துக்கத்தை எனக்கு போக்கணும் அப்படி என்று சொல்லி எங்க அண்ணன் செய்த வேலை. அப்படி பாஞ்சாலிக்கு திருமணம் என்று சொல்லி நீங்க வந்து ஓலை வரைய வேண்டும். எப்படி திருமணம்? எப்படி? பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால தேசத்து மகளாகப்பட்ட பாஞ்சாலியை திருமணம் செய்வதாக இருந்தால் ஆண்டிலிருந்து அரசன் வரை, தோட்டில் இருந்து தொண்டமான் வரை, யாராவது பிச்சைக்கார அச்சக்கார யாராக இருந்தாலும் சரி, அவள் கூட சேர்ந்து ஒரு வில் பிறந்திருக்கிறது. வளையாத வில்லை வளைத்து அவளை யார் வேணாலும் திருமணம் செய்யலாம் அப்படி என்று சொல்லி நிருபம் எழுதிவிட்டார். 56 நாட்டுக்கும் நிருபம் போய் சேர்ந்தது. நிருபத்தை கண்ட மன்னாதி மன்னர்கள், மகுட முடி வேந்தர்கள் அனைவற்ற பேரும் சுயமரத்தில் கலந்து கொண்டார்கள். அப்படி சுயமரத்தில் கலந்து கொண்டு அம்மா முதலாவதாக அந்த வளையாத வில்லை விளைக்க யார் வந்தார்கள்? அங்குதே அதாவது அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னனே வில்லை விளைக்க வந்தார். சரி, முடிஞ்சுச்சா அவர்னால? முடியல. சரி, பிறகு முடிக்கும் அதாவது விழா வளைக்க முடியவில்லை. இரண்டாவதாக அங்கு தேச கர்ண மகாராஜன் வந்தார். அவராலே முடியல, வில்லை வளைக்க முடியல. 56 நாட்டு மன்னர்களும் வில்லை வளைத்தார்கள். சரி, யாராலே வில்லை வளைக்கவே முடியல. இறுதியாக அந்த பாரும் சபையினிலே 5 பிராமணர்கள் வந்தார்கள். என்ன சபை? பாரும் சபை சுயம்வரத்தில்.
பாரும் சபை சுயம்பரம் என்று சொல்லலாம். புரிந்ததா உனக்கு? ஆகட்டும் தாமா. அவன் பேர் சொல்றான். சுயம்பரத்திலே இந்த பிராமணர்கள் வந்து சுவாமி பாஞ்சால மன்னா, இந்த வில்லை நான் வளைக்கலாமா? நிறுவப்பட்ட, அதாவது எழுதப்பட்ட நிறுவம் எப்படி? ஆண்டிலிருந்து அரசன் வரை, தோட்டிலிருந்து தொண்டமான் வரை யாராக இருந்தாலும் சரியே, வில்லை வளைப்பவர்களுக்கு வெற்றி பெண் பாஞ்சாலி அப்படி என்று சொல்லி நிறுவம் எழுதப்பட்டது. இந்த நிறுவம் இப்படி இருக்க இங்க எப்படி என்னென்ன வார்த்தை கேட்கலாம்? முடிஞ்சா வலை அப்படின்னு தந்தையருடைய வார்த்தை. வளையாத வில்லை வளைக்க 5 பிராமணர்கள் ஒருவராகப்பட்டவர் வந்தார். சபையில் வந்து வளையாத வில்லை வளைத்தாரடி. வளையாத வில்லை வளைத்து இந்த வஞ்சியாலை மலையிட்டார். கல்யாணம் ஆயிடுச்சு. பண்ணிட்டாரு. ஆமா. யார் அவரு? அம்மா, நான் கூட மனசுல எனக்கு வேதனையோட இருந்தேன். எப்படிதான் நாம ஆசைப்பட்டது அர்ஜுனருக்கென்று சொல்லி நாம வாழ்ந்திருந்தோம். இந்த பிராமன் வந்து இப்படி வல்லை விழித்து விட்டாரு, என்னடி பண்றதுன்னு சொல்லி நான் அழுதக்கண் புலம்பனையோடு இருந்தேன். வளையாத வில்லை வளைத்து அந்த பாரும் சபையினிலே பெரியோர்கள் முன்பதாக என்னை மலையாத வில் வளைத்து இந்த வஞ்சியாலை மாலையிட்டார். மாலையிட்டு விதியின் பிரகாரம் என்ன? வளையாத வில்லை வளைத்தால் இந்த வஞ்சியாலை திருமணம் செய்யலாம் என்று சொல்லி திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து என்னை அவருடைய நாட்டுக்கு தான் அழைத்து போவார் என்று சொல்லி நான் நினைத்தேன். நாடும் இல்ல, நகரம் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, ஒரு காண்டீப வனம். அந்த வனத்திற்கு அழைத்து செய்தார்கள். அப்பொழுது என் அத்தையாக பட்டவங்க குந்தாதேவி ஒரு ஓலை குடிசை, அந்த குடிசைக்குள்ள என் அத்தையாகப்பட்ட குந்தாதேவி இருந்தாங்க. அப்பொழுது என்னை தொட்டு மாலையிட்டு இழுத்து வந்தார் இல்லையா என் கணவர். அம்மா, நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன். கனி என்றாலும் ஒன்றுதான், கன்னி பெண் என்றாலும் ஒண்ணுதான். சரி, கனிதானே. நாம வந்து சந்திரகுலத்துல, அதாவது சந்திர குலத்துல நீங்க எல்லாம் பிறந்தவீங்க. எப்படி? சந்திரகுலம் வம்சத்தில் பிறந்தவர்கள் நீங்க பிறந்தவீங்க. ஆமா. இருக்கிறது எத்தனை பேர்? 5 பேர் இருக்கிறீங்களா? அண்ணன் தம்பிங்க தானே. உனக்கு எதோன்னா அவன் வந்து நிக்கிறான், உனக்கு எதோன்னா அவன் வந்து நிக்கிறான். ஒரே ஒரு கனினால 5 பேத்துக்கு சண்டை வர வேண்டாம். நான் சொல்ற சொல்ல கேளுங்க. ஒரு கனி தானே, 5 பேரும் பங்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் குந்தாதேவி. அப்பொழுதுதான் சொல்றாரு, அம்மா நான் கனி கொண்டு வரல, பாஞ்சால தேசம் சென்றேன், வில் வித்தையில் வெற்றி பெற்று வெற்றி கனியாக பாஞ்சாலியை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்ல, கனி என்றுதான் நான் சொல்லிட்டேன், நான் அது பெண் என்று எனக்கு தெரியல. நான் வந்து சந்திரகுல வம்சத்துல நான் வாக்கப்பட்டவன். சரியான சந்திர வம்சத்தில் வாக்கப்பட்டவன். என்ன சொல்லு, என்னைக்கு அழியக்கூடாது, மாறக்கூடாது. அதனால 5 இந்த ஒரு பெண்ணையே நீங்க திருமணம் செய்யுங்க. சண்டாளி சண்டாளி எப்படி? 5 ஒருவரையே திருமணம் செய்யுங்க அப்படி என்று சொல்லி என் மாமியுடைய வார்த்தை கேட்டு அவருடைய வார்த்தை என் சிறமீது வைத்து, அம்மா தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன் 5 நான் திருமணம் செய்து இந்த உலகத்திற்கு நான் அழியாத பத்தினியாக நான் வாழ்ந்து வருகிறேன். வாய் மேல போட்டு விட்டுருவேன். விடிஞ்சா 50 புருஷனை கட்டுற இவ ஏமா இங்க வாமா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், தர்மராஜாவை விட்டுருங்க, அவரு கணக்குல கழுவிட்டோம். அர்ஜுன மகாராஜனை விட்டுருங்க, பாவம். நகுல, சகாதேவன் 4 பேத்தையுமே விட்டுருங்க. இந்த பீமா இருக்கிற எப்படி மணி எல்லாம் தாங்குற? எப்படி தாங்குற இந்த உடம்புக்கு? எங்களுடைய கணவருடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி உனக்கு அறிவிக்கணும் என்று சொல்லி எனக்கு தேவையில்லை. அது என்னுடைய அவதாரத்துல எப்படி போமோ அப்படி போயிடும். சரியா? சொல்லி கொண்டு போன வெகு நேரம் ஆகிவிடும். ஆமா, அதனால அப்படி 5 நான் திருமணம் செய்தேன். சரி, திருமணம் செய்து அம்மா எங்களுக்கு இன்று நாடு கிடையாது, நகரம் கிடையாது. ஏனென்றால் சின்னஞ்சிறு வயதில் இருந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எப்பயும் சேராத பகை. யாரு? நடக்கும் பாதையிலே நச்சு முல்லை நட்டு வைத்தான் துரியோதனன். உண்மைதான். பசிக்கின்ற சாப்பாட்டிலே நஞ்சை கலந்து வைத்தான் துரியோதனன். தேசம் வச்சானா? உண்மைதான். அப்படி ஆமாடி,
அப்படி பகையாகி விட்டது. பகையாகி விட்ட காரணத்தினால என்னதான் இருந்தாலும் பாண்டவர்களும் சித்தப்ப மக்கள், துரியோதனர்கள் பெரியப்ப மக்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹஸ்தினாபுரம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. 106 மன்னர்களுக்குமே. அப்படி இருக்கும் பொழுது நீ இத்தனை எல்லாம் வஞ்சக செய்துட்ட. இருந்தாலும் திருதராட்டிய மன்னரும் பாண்டு மன்னரும் அண்ணன் தம்பிங்க. அவருக்கு என்ன பங்கு இருக்குதோ அந்த பங்கு இவங்களுக்கும் வேணும், பாண்டவர்களுக்கும் வேணும். அப்படி பங்கு கேட்டார்கள் பாண்டவர்கள். அதற்கு கௌரவர்கள் சொன்னாங்க, பங்கும் இல்ல ஒண்ணும் கிடையாது, பங்கும் இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த நாட்டை ஆள்வது இந்த துரியோதன மன்னன் நானே. அதனால வந்த வழி விட்டுட்டு வராத வழியில போயிட்டு சரி போய்விட்டார்கள் பாண்டவர்கள். காடு வனவாசம் வாழ்ந்தோம். காடு வனவாசம் வாழ்ந்து அம்மா என்னுடைய மூத்த மாமனார் யாரு? திருதராட்டிய மன்னன். அவருக்கு கண்ணே தெரியாது. இப்பொழுது பாண்டவர்கள் வந்து நாடு கேக்குறாங்க, நகரம் கேக்குறாங்க. என்னதான் சித்தப்பு மக்க பெரிய மக்கமா இருந்தாலும் அவருக்கு மனசு இறங்கி இந்த அங்க அதாவது இந்த ஹஸ்தினாபுரத்தை நீயே நாடு ஆளு, நான் எந்த இடத்த கைய காட்டுறனும் அவங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண் வெளிச்சம் தெரிஞ்சிருந்தா கூட ஒரு நல்ல இடத்த காட்டி இருப்பாரு. எங்களுக்கு எங்க தெரியுமா காட்டினாங்க? அம்மா நேரான நேர்கிழக்கு கைய நீட்டி காட்டினார். அந்த வனமோ காண்டீப வனம். சரிம்மா. அந்த வனத்தில பார்த்தா முள்ளு காடு எல்லாமே இருக்குதுடா பையா. ஆமா. அப்பொழுது இந்த வனத்துல நீங்க இருந்து நீங்க வாழ்ந்துக்காங்க அப்படி என்று சொல்லி என்னுடைய மாமாருடைய உத்தரவு. அவருடைய பேச்சை கேட்டு பாண்டவர்கள் ஐவரும் அருங்கிலியால் பத்தினி ரகுபதாலம் ஒன்றாக சேர்ந்து நாங்க வாழ்ந்து வர்றதுக்கு நாங்க போனோம். போய் பார்த்தா என்ன செய்வது ஏது செய்வதுன்றே தெரியல. அப்படி இருக்கும் பொழுது என் அண்ணனை அழைத்து கேட்டோம். யாரு? என் அண்ணன் கண்ணனை. உண்மைதான். அப்படி அழைத்து கேட்க, அப்பா என்னிடத்தில் இருக்கிறது காண்டாபனம். அந்த காண்டாபனத்தை வில் எடுத்து அம்பு போட்டு காண்டாபனத்தை முதல்ல அள்ளி அப்புறம் இந்த இடத்துல நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்ல இருண்ட வனத்தை அழித்து காண்டாவனம் என்று சொல்லி பெயரிட்டு அங்க சில நாட்கள் வாழ்ந்து வந்தோம். அப்பயும் விட்டானா? யாரு? துரியோதனன் விட்டான். நயவஞ்சகன் கூடல இப்படி எல்லாம் வாழ்றாங்களேன்னு சொல்லி திரும்பவும் நயவஞ்சகம் வைத்து திரும்பவும் எங்களை வனவாசம் ஓட்டினான். எப்படி வனவாசம் ஓட்டி அம்மா அப்பொழுதும் என் அண்ணனுடைய துணை கொண்டு அண்ணா நாங்க வாழ்றதுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி அங்க இருந்தாலும் எங்களை ஓட்டி வைக்கிறாங்க, இங்க இருந்தாலும் ஓட்டி வைக்கிறாங்க, நாங்க எங்க போவது என்று சொல்லி கேட்க என் அண்ணுடைய தயவனால ஒரு வனத்தில் நாங்க வாழ்ந்து வந்தோம். அந்த வனத்தில் வாழ்ந்திருக்கும் பொழுது இங்க பாரு என்னத்தான் நம்ம வாழ்றதுக்கு சொத்து பத்து இருந்தாலும் என்ன வேணும்? நிம்மதி வேணும். ஆமாமா. அப்படி இருக்கும் பொழுது என் அண்ணனை நான் கேட்டேன், அண்ணா எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்து வராங்க, நாங்க என்ன பாவம் செஞ்சோம், யாருக்கு என்ன நாங்க துரோகம் செஞ்சோம்? அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஏன் இந்த கதி? துரோபதா கவலைப்படாத. எப்படி? கவலை வேண்டாம், கவலை வேண்டாம். அதனால இந்திர லோகத்தில எப்படி இந்திர லோகத்தில் எப்படி இந்திர பிரசவம் இருக்கிறதோ அதே போல இந்த வனத்தில நான் இந்திர பிரசவம் என்று சொல்லி பெயரிட்டு மேலோகத்துல யார் இருக்கிறா? தேவாதி தேவர்கள். அந்த தெய்வலோகத்தை வடிவமைத்தார் மயன் என்று சொல்லக்கூடிய சிற்பி. அப்படி அவரை வரவழைத்து அவர் நன்றாக இந்திரலோக பிரசவத்தை எங்களுக்கு அமைத்து கொடுத்தார். அங்க நாங்க வாழ்ந்து வந்தோம். வாழ்ந்து வந்த தருவாயினில் சூதனாகப்பட்டவன் துரியோதன மன்னன் அப்பயும் விட்டானா? கூடல. மகனாகப்பட்டவனுக்கு பூநூல் கல்யாணம் என்று சொல்லி வரவழைத்தான். வரவழைத்து எங்களுக்கு அங்கதாண்டா எங்களுக்கு சோதகமே செய்தான். மறுபடியுமா? சரி அம்மா. அப்படி வரவழைத்து எங்களை எல்லாரும் நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே அதாவது வஞ்சகம் வைத்தான் துரியோதன மன்னன். இங்க பாரு
தர்மராஜனை கூப்பிடு. நாடு நகரம் எல்லாத்தோடு இருக்கிறாங்க, சும்மா விடுறதா என்று சொல்லி தர்மராஜனை வரவழைத்து பகடை ஆடினார். பகடையிலே முதலாக ஜெயித்தது யாரு? தர்மராஜன். அது பிள்ளையாராட்டன்னு சொல்லி இரண்டாவதாக பகடை வைத்தார். இந்த பாண்டவர்கள் 50 பேரும் தோற்றார். இந்த பத்தினி ரகுபாலாய் தோற்றார். தோற்று நாடு நகரம் நவனித செங்கோல் அனைவற்றையும் தோற்கடித்தார் பாண்டவர்கள். சரி, பாண்டவர்கள் தோற்கடித்த உடனே என்ன சும்மா விடுவானா? அவள் அந்த புறத்திலே இருக்கிறார். அவருடைய தம்பியாகப்பட்டவனை அழைத்து என் கூந்தலை பிடித்து இழுத்து வந்தான் பாரா சபையிலே பிடித்து 5 நீ மனைவி, எப்படி நீ பத்தினியாக இருக்க முடியும் அப்படி என்று சொல்லி இவருடைய துயிலை உருவு என்று சொன்னார். அம்மா பாரா சபையிலே குரு பெரியவர்கள் அத்தனை பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லோரும் பார்க்க மாலா துயில் உரிந்தார். மாலா துயில் உரிய என் அண்ணனுடைய கிருபையினாலே எனக்கு மாலா துயில் கொடுத்து என்னை காப்பாற்றினார். எனது மானத்தை காத்தார். உண்மைதான். அப்படி காப்பாற்றி இங்க பாரு, நாடு நகரம் தோற்றவர்களுக்கு இந்த நாட்டிலே இடம் கிடையாது. நீங்க கானக வாழ்க்கை வாழ்ந்து வர வேண்டும் அப்படி என்று சொல்ல குரு பேருடைய வாழ்க்கையை கேட்டு அம்மா நாங்க காடுவனம் போகும் பொழுது எல்லோரும் ஒவ்வொரு சபதம் வைத்தார்கள். எப்பேற்பட்ட சபதம்? நான் சபதம் வைத்தேன். கொழுவினில் இருத்தி என் கூந்தலை துயிலும் தீண்டி நலி செய்த பாவியை நாளைய படுகளத்தில் என் தலைதனில் வெட்டி தானோ தனிமுரசு ஆளாவிட்டால் நான் சிறகுவே விரித்த கூந்தல் எடுத்து முடிவதில்லை என்று சொல்லி சபதம் வைத்தேன். இருந்தாலும் நம் கூந்தலை முடிவதில்லை என்று சொல்லி நான் சபதம் வைத்தேன். சபதம் வைத்து எங்களுடைய கானக வாழ்க்கையை ஆரம்பித்தோம். கானக வாழ்க்கை முடிந்தது. கானக வாழ்க்கை முடிந்த பின்னாடி நாடு கொடு என்று சொல்லி கண்ணனை தூது விட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான். என் அண்ணன் சொன்னார், 1 to 18 நாள் போர்க்களம், இதுல யாரு சேனை ஜெபிக்கிறதோ அவருடைய பக்கமே இந்த நாட்டை ஆளட்டும் என்று சொல்லி பேச்சு. அதனால இவன் சரி என்று ஒட்டுக்கொள்ள முதல் நாள் சண்டையிலே என்னுடைய கணவருக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த அரவானை பலி கொடுத்து முதல் நாள் சண்டையிலே துவங்கி இன்றையதான் நிலத்தில் முதற்கொண்டு 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. விடிஞ்சா 13வது நாள் சண்டை. அதனால என்ன ஏதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. என் மன்னவரை காண வேண்டும். சொன்னாருமா